ஹே ஹலோ கைஸ், வீடியோ போட்டு 1 இயர் மேல ஆயிடுச்சு. ஆனா இப்பவும் நிறைய பேர் ஸ்டோரி வீடியோஸ் கேட்கறதுனால வீக்லி 1 வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். மறக்காம வீடியோஸ் பாக்குற எல்லாரும் ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும். என்னோட பேரு முகேஷ். நான் மும்பைல இருக்க ஒரு சின்ன ஸ்கூல்ல தான் 11th படிக்கிறேன். ஒரு நாள் எங்க ஸ்கூல்ல ஒரு நியூ அட்மிஷன் பையன் வந்து ஜாயின் பண்ணான். அவன் ஜாயின் பண்ணி 1 month மேல ஆகியிருக்கும். இதுவரை அவன் யாருக்கிட்டையும் பேசி நான் பார்த்ததில்லை. ஒரு நாள் நான் பிரெஞ்சு கிளாஸ்ல அவன் பக்கத்துல உட்கார எனக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்போ நானே அவன் கிட்ட பேசவும் ஆரம்பிச்சேன். ஹே, என் பேரு முகேஷ், உன் பேர் என்ன? அப்போதான் அவன் என்கிட்ட பேசினான். என்னோட பேரு ஆரவ். நான் கொஞ்சம் ஷை டைப்பா. இதுவரை இந்த புது ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை. நீ என் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்டான். நானும் இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னேன். ஆர்னவ் என்னதான் ஷை டைப்பா இருந்தாலும் அவன் ஒரு பணக்கார பையன். அவன் யூஸ் பண்ற பேக், ஷூ, யூனிஃபார்ம்ல இருந்து அவன் யூஸ் பண்ற எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லி. அவனை எப்பவுமே அவங்க அப்பா பென்ஸ் கார்ல தான் வந்து கூட்டிக்கிட்டு போவாரு. அப்படியே மாசங்கள் போக போக நானும் ஆரவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆனோம். இன்னமும் சொல்ல போனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே ஆனோம். வீக்கெண்ட்ஸ்ல அவன் எங்க வீட்டுக்கு வருவான். நாங்க எங்க வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர்ல ஜாலியா கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்போதான் ஒரு நாள் ஆரவ் என்கிட்ட, நான் தான் எப்பவுமே உங்க வீட்டுக்கு வரேன், இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வா, நாளைக்கு ஸ்கூல் லீவ் தானே, எங்க வீட்டுல விளையாட நிறைய கேம்ஸ் இருக்கு, சோ உனக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொன்னான். ஸ்கூல் முடிஞ்சதும் நானும் ஆரவும் அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க அப்பாவும் வந்து எங்களை கூட்டிக்கிட்டு போனாரு. ஆனா என்னன்னு தெரியல, அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல கோவமாவே பார்த்தாரு. நானும் கார்ல ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தேன். பாக்குற வீடு எல்லாம் இது இவங்களோடதா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா இவங்க வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு. நான் இந்த ஊர்ல இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீடு இங்க இருக்குன்னு இப்போதான் பாக்குறேன். ஆராவோட அம்மாவும் வரும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பார்த்ததும் கோவமா முறைக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஆராவ் அதெல்லாம் பார்க்காம அவன் ரூமுக்கு என்ன கூட்டிக்கிட்டு போயிட்டான். 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் ஆரவ் கிட்ட பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு வெளியே இருக்குன்னு சொன்னான். நானும் ரூம் வெளியே போயிட்டு பாத்ரூமை தேடுறேன். அப்போ ஒரு ரூம் லைட்டா ஓபன் ஆகி இருந்துருச்சு. ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் காத்துல வர ஆரம்பிச்சது. யாரோ அங்க இருக்கிற பெட் மேல படுத்து இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் யாரா இருக்குன்னு ஸ்லோவா அந்த டோர் கிட்ட போக ஒரு மாதிரி அழுவுற சவுண்டும் கேட்க ஆரம்பிச்சது. என் இதயமும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ டக்குன்னு யாரோ என் பின்னாடி ஒரு கையை வச்சு அங்க யாரும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு பயத்துல ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. அப்போ திரும்பி பார்த்தா ஆரோவோட அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. ஆரோவோட அம்மாவும் முறைச்சிக்கிட்டே நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட இது யாருன்னு கேட்டதுக்கு, உனக்கு டைம் ஆகலையா, ஆரோவோட அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா போயிட்டு இவனை அவங்க வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா ஒரு நாள் ஸ்கூல்ல ஆரவ் கிட்ட, உங்க வீட்டுல யாரோ ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, யாரு அதுன்னு. ஆரவ் அதுக்கு எங்க பாட்டின்னு சொல்றான். எனக்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பாட்டி இருக்காங்கன்றதே எனக்கு தெரியும். அவங்களுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அவங்க கிட்ட நானே போக மாட்டேன். எப்பவுமே அவங்க படுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சில டைம் அவங்க பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கழுத்து கீழே ஒரு காயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து ரத்தமும் வரும். இப்படி எல்லாம் ஆரவ் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஷாக்காவே இருந்துச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் நான் ஆரவ் வீட்டுக்கே போறதில்ல. ஆரவ் மட்டும் தான் எங்க வீட்டுக்கு விளையாட வருவான். ஒரு நாள் ஸ்கூல்ல ஆரவ் என்கிட்ட வந்து, அப்பாவும் அம்மாவும் வெளியே போறாங்க, இன்னைக்கு நைட் நான் வீட்டுல தனியா தான் இருப்பேன், இன்னைக்கு நீ எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்றியா, நம்ம நைட் ஃபுல்லா ஜாலியா கேம் விளையாடலாம்னு சொன்னான். நானும் வீட்டுல கேட்டு பாக்குறேன்னு சொன்னேன். அப்புறமா ஸ்கூல் முடிஞ்சதும் எங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் நானும் ஆரவும் ஜாலியா சந்தோஷமா சைக்கிள்ல அவன் வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் அங்க இருக்க டேபிள்ல பாக்குறேன், ஒரு பிளேட்ல பிரெட்டும் மெடிசனும் இருக்கு. நான் ஆரவ் கிட்ட கேக்குறேன் இது யாருக்குன்னு. அவன் பாட்டிக்குன்னு சொன்னான். அப்ப அவனும் டக்குன்னு ஹெல்ப் கேட்டான். இந்த பிளேட்டை பாட்டி ரூம்ல வச்சுட்டு வரியான்னு கேட்டான். இது ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலை இல்லைன்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு நானும் போறேன். கிட்ட போக போக பயம் வர ஆரம்பிச்சது. நான் பொறுமையா அந்த ரூம் டோரை ஓபன் பண்ணி அங்க பெட் பக்கத்துல இருக்க டேபிள்ல இந்த பிளேட்டை வச்சேன். அந்த பாட்டி பெட்ல தான் படுத்திருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்பவே பயமாவே இருந்துச்சு. தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நானும் டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்லோவா பின்னாடி வர, டக்குன்னு ஒரு கை திரும்பி பார்த்தா
அந்த பாட்டி, நான் கத்துறேன், நான் உங்க பேரனோட ஃப்ரெண்டு தான், சாப்பாடு வைக்க தான் இங்க வந்தேன், சாரின்னு நானும் சொல்றேன், நானும் கத்துறேன், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி அழுவவும் ஆரம்பிச்சேன். அவங்க ஏதோ சொல்றாங்க, எனக்கு பயத்துல இருந்ததுனால ஒன்னும் புரியலையா இல்ல அவங்களுக்கு பேச தெரியலையான்னு எனக்கு தெரியல. உடனே அவங்க என் கழுத்தை பிடிச்சி நான் சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ கரெக்டா ஆரவ் வந்து விடுங்க பாட்டின்னு அவனும் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அவங்க ஏதோ சொல்றாங்க, ஆனா ஒண்ணுமே புரியல. உடனே ஆரவ், பாட்டி விடுங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லி பாக்குறான், அவங்க விடுற மாதிரியே தெரியல. முகேஷ் ஏதா பண்ணுடான்னு ஆரவ் கத்த, நானும் பக்கத்துல இருக்க பிளேட்டை எடுத்து பாட்டி தலையிலே வேகமா அடிச்சுட்டேன். அது அவங்கள மயக்க போட்டு விழவே வச்சிடுச்சு. ஆரவும், முகேஷ் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுடான்னு சொன்னான். நானும் உடனே அங்க இருக்க லேண்ட்லைன்ல போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றேன். போலீஸ் வேகமா வந்து எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னோட கழுத்தை அழுத்தி பிடிச்சதுனால என்னோட கழுத்துல லைட்டா ஃப்ராக்சர் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஒரு வாரம் நானும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருமே என்கிட்ட சொல்லல. அப்புறம் நான் திரும்ப வீட்டுக்கு போகும்போது தான் அம்மா சொல்றாங்க, ஆரோவோட அப்பா அம்மா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கிரிமினல்ஸ். அந்த பாட்டிக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதோ அந்த பாட்டி அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஆரோவோட அம்மா அவங்க பொண்ணு போல டிராமா பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பாட்டி எங்க உண்மையை சொல்லிட போறாங்கன்னு அவங்களோட கழுத்தை வெட்டி பேச முடியாம பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்களே வீட்லயே வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆரோவோட அப்பா அம்மாவை போலீஸ் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்களும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா என்னன்னா ஆரோவ் என்ன ஆனான்னு இப்ப வர யாருக்கும் தெரியல. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுங்க.